அண்ணே ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடுனே. ஐயா தள்ளி உட்காருங்க. ஐயோ இவனா? என்ன சகல இது? கணேசனை தேடி வீட்டுக்கு போனா கணேசனை காணோம். 4 லட்சம் ரூபாய் விஷயத்தை பத்தி பேசல, அவன் பொண்டாட்டி மாத்தி மாத்தி பேசுது. அது மொழியில ஒரு திருட்டு மொழி தெரியுது. ஒருவேளை கணேசன் இந்த 4 லட்சத்தை அமுக்கிட்டு நம்மள ஏமாத்த பாக்குறானா? என்ன சகல நீ? அவன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அவன் மத்தவங்கள தான் ஏமாத்துவான், நம்மள ஏமாத்த மாட்டான். ஆனா விஜய மாத்தி மாத்தி பேசுது. சரி நீ ஒரு போனை போட, அவனை என்னன்னு கேளு. ஐயோ இவன் வேற கூப்பிடுறானே. என்ன சகல போனே எடுக்க மாட்டேங்கிறான் சகல. இல்ல இதுல ஏதோ தப்பா இருக்கு சகல. சரி வா. என்னது தாடி விழுந்து கிடக்கு? கணேசன் ஓடுறான் சகல. அப்படியா? நீங்க முதல்ல பார்த்து போற. எந்த பக்கம் போனாலும் தெரியல. இந்த பக்கம் வா. இப்படியா ஓடுற? இரு நான் வந்து பிடிக்கிறேன். சகல நாம துரத்து வந்துருச்சோம்னா அந்த புரோக்கர் போய் போறே முடிச்சு ஓடுறான் சகல. சகல வாடா வா, இன்னைக்கு மாட்டனடா. கணேசன் சகல. கணேசா என்ன எதுக்குடா அடிச்சீங்க? கணேசா புரோக்கர் தானே அந்த போர்வையை பத்தி ஓடுனா, நீ எப்படி அந்த போர்வையை பாத்துற? புரோக்கர் நினைச்சு உன்னை அடிச்சுட்டோம்டா. மச்சான் நம்ம பணம் எல்லாம் போச்சுடா. அந்த கிழவன் நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டான்டா. நம்ம கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை எல்லாம் அவன் அமைக்கிட்டு போயிட்டான்டா. ஐயோ கணேசா என்னடா சொல்ற? ஆமா ராஜு, நம்ம லட்சமா பணம் கொடுத்துட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கமா எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான்டா. ஐயோ மிஞ்சினது பாத்திரம் மட்டும் தான்டா. ஐயோ என்ன கணேசா இது? ஐயோ அப்ப நம்ம 4 லட்சமும் போச்சா? போச்சு. ஆமா மச்சான், செட் பண்ணி முன்னுக்கு வரலான்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்குது. வாழ்க்கை ஃபுல்லா இப்படித்தான் இருக்கணுமா? ஹலோ 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 ராஜு, அண்ணி. உடனே வீட்டுக்கு வா ராஜு. சரி அண்ணி, வந்துடுற அண்ணி. சரி வச்சிரு அண்ணி. சாரி மச்சான் சாரி. நீங்க 2 பேரும் சேர்ந்து அடி நிறுத்திட்டீங்களேடா. என்ன ராஜு யார் போன்ல? இல்ல ஒரு தெரிஞ்சவர் கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க போற? டேய் போகும்போதே எங்க போறேன்னு ஏன்டா கேட்டுட்டு விடுறா அவனை. நான் வந்துடுறேன் சகல, நீ கவலைப்படாத. ஏய் பாத்துக்கோடா. நீ போயிட்டு வா ராஜு. ஏடா கணேசா கையில ஒரு 5 ரூபா கூட மீறலையாடா? எல்லா பணமும் போச்சுடா. ஏதாவது ஒரு விஷயத்தை உருப்படியா பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே அமைய மாட்டேங்குது. ஊரையே நாம ஏமாத்தணும், நம்மள ஒரு பையன் ஏமாத்திட்டு போயிட்டான். வா. என்னடா இது? புலம்பாம வா.
ராஜு வா. வினோ போய் ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா. ஐயோ அதெல்லாம் எதுக்கு அண்ணி? இருக்கட்டும் ராஜு, நீ போய் எடுத்துட்டு வா. நீ வா, உட்கார் ராஜு. சரி அண்ணி. சொல்லுங்க அண்ணி, உடனே கிளம்பி வர சொன்னீங்க. எதுவும் முக்கியமான விஷயமா? என் கவலையே பொண்ணை விட்டா வேற யார்கிட்ட சொல்லுவ ராஜு? ஐயோ அண்ணி. ஆமா ராஜு, எல்லாம் மோனிய நினைச்சுதான். அவ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? சாப்பிடுறாளா? மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா கொடுக்கறாங்களா? என்ன நினைச்சு அழறாள ராஜு? ஐயோ ஒரு பிரச்சனையும் இல்ல அண்ணி. அங்க மோனி நல்லா இருக்கா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ராஜு. ஏ ராஜு, குழந்தைய நான் என்ன வேணும்னேவா தொலைச்சேன்? அண்ணி நீயே சொல்லு. பெத்த குழந்தைய எந்த தாயாவது வேணும்னே தொலைப்பாளா? இதையே சாக்க வச்சு மோனியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி அழாதீங்க அண்ணி. மனசு கேக்கல ராஜு. எல்லாரும் என்ன குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க. அங்க எல்லாரும் அண்ணன் தம்பி சொந்த பந்தம்னு இருக்காங்க. இங்க நானும் வினோதினியும் அனாதை மாதிரி இருக்கோம். மோனிஷாவும் இப்ப எங்க கூட இல்ல. ராஜு, எனக்கு அவங்க மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. அவங்க யாரும் மோனிய சரியா கவனிச்சுக்க மாட்டாங்க. பூ மேலையும் திலகா மேலையும் தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. திலகாவும் என்ன மாதிரி குழந்தை பெத்தவ. குழந்தைய பிரிஞ்ச ஒரு தாய் எப்படி எல்லாம் தவிப்பான்னு அவளுக்கு தெரியும். நீயும் திலகாவும் தான் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணும். என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? மோனிசாவை நாங்க பாத்துக்காம வேற யாரும் நீ பாத்துப்பாங்க? திலகாக்கு மோனிசாவே உயிர் அண்ணி. அதனாலதான் ராஜு சொல்றேன். பிரகாஷ் சத்யாவுக்கு என் மேல வெறுப்பு. அந்த வெறுப்பை பெருசு பண்ணி அத்தை மாமா அவரையும் பிரெயின் வாஷ் பண்ணி எனக்கு எதிரா பேச வச்சுட்டாங்க. எது நடந்தாலும் மாமா யோசிச்சு நிதானமா பேசுவாரு. ஏன் விஷயத்துல மட்டும் ஹார்ஷா நடந்துக்கிறாருன்னா அது அந்த சத்யா பிரகாஷ்னாலதான். இதுன்னு இல்ல, அந்த வீடு விஷயத்துல நான் நினைச்சது ஒண்ணு, அவங்க நினைக்கிறது ஒண்ணு. உங்ககிட்ட நான் அன்னைக்கு சொன்ன ராஜு, பிரகாஷ் என்னால எதுவும் முடியும்னு சொல்லுவான். கடைசியில கோட்டை விட்டுட்டு வந்து நிப்பான். அதனாலதான் நான் நம்பி சார் கிட்ட பணம் கேட்டு அந்த வீட்டை மீட்டேன். 1 மாசம் டைமும் கொடுத்தேன். சும்மா கொடுத்தா அதோட அருமை தெரியாதுன்னு தான் சவால் விடுற மாதிரி பேசினேன். அந்த அக்கறையில நான் செஞ்சது எனக்கு எதிராவே திரும்ப. ராஜு, ரொம்ப தேங்க்ஸ் வினா. அந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் நீ நல்லவ இல்லக்கா. நான் நல்லவளா கெட்டவளாங்கிறதா முக்கியம்? குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு யோசிக்க வேண்டாமா? வீடு விஷயத்துல நான் ஏன் பணத்தைய கொடுத்தேன்? நம்பியோட பணத்தை தானே கொடுத்த ராஜு. நம்பி அந்த 1.25 கோடி சும்மா இல்ல, அந்த பணத்தை உன் வீட்டாளுங்க தருவாங்களா மாட்டாங்களான்னு கேக்குறாரு. இந்த காலத்துல இவ்வளவு பெரிய தொகையை யார் கொடுப்பாங்க ராஜு? நீயே சொல்லு. எது எப்படியோ கடவுள் புண்ணியத்தினால அந்த வீட்டை அவங்க மீட்கணும். 2ஆம் தேதியோட கெட முடிஞ்சிரும். அந்த வீட்டு மேல மாமா உயிரையே வச்சிருக்காரு. அண்ணி உங்க நல்ல மனசு அங்க யாருக்கும் புரியாது அண்ணி. சரியா சொன்ன ராஜு. பிரகாஷ் உன்னையே திருடன்னு சொன்னவன் தானே? எனக்கு என்னவோ இதெல்லாம் பிரகாஷுடைய பிளான் தான் தோணுது. வீடு விஷயத்துல அவன் ஏன் இவ்வளவு ஸ்பீடா இருக்கான்னு தெரியல. சரி விடு ராஜு, பாவம் நீ. வந்ததுல இருந்து குழந்தை வீடுன்னு பேசி உன்னை வேற கஷ்டப்படுத்திட்டேன். ஐயோ இல்ல அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அதெல்லாம் சரி ராஜு. ஹோட்டல் பிசினஸ் எப்படி போகுது? பரவாயில்லையா? என்னக்கா அதெல்லாம் நல்லாதாங்க போகும்.
வேணும். ராஜுவோட மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். அந்த வீட்ல பிரகாஷ் என்னை எதிர்த்தாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் அவன் படிச்சு இப்ப நல்ல வேலையில இருக்கான். ஏன் புருஷனை பத்தி சொல்லவே வேண்டாம். வேலை விஷயத்துல எப்பவும் தெளிவா இருப்பாரு. சத்யாவும் ஆபீசரா இருக்கா. அவங்க என்ன வெறுத்தாலும் அவங்கள நான் வெறுக்கல. அந்த வீட்ல ராஜு மட்டும்தான் எந்த வேலையும் இல்லாம சும்மா இருக்காருன்னு வருத்தமா இருந்துச்சு. இப்போ அதுவும் அல்ல. நீயும் ஹோட்டல் பிசினஸ்ல முன்னுக்கு வந்தா திலகா சந்தோஷப்படுவா. என்ன ராஜு அமைதியா இருக்க? அண்ணி நீங்க கொடுத்த பணம் மிஸ் ஆயிடுச்சு அண்ணி. ஒருத்தரை நம்பி மோசம் போயிட்டோம் அண்ணி. தருதல் தருதல். என்ன ராஜு சொல்ற? ஆமா அண்ணி, ஒருத்தர் திட்டம் போட்டு எங்களை ஏமாத்திட்டு போயிட்டான் அண்ணி. நானும் கணேசனும் பார்ட்னரா இருந்து பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைச்சு ஒரு மாஸ்டரை பிடிச்சி ஏற்பாடு பண்ணோம். கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாம அவன் அடிச்சுட்டு போயிட்டான். மோனிஷா பிரச்சனைல எனக்கு எந்த தகவலும் தெரியல. இன்னைக்கு தான் கணேசனே சொன்னான். எல்லா பணமும் போச்சு அண்ணி. பாத்திரங்க மட்டும் தான் மிச்சம். என்ன ராஜு இப்படி சொல்ற? உன்னை திருடன்னு சொன்னவனுக்கு முன்னாடி நீ தலை நிமிர்ந்து நிக்கணும். அவன் தலை குனிஞ்சு நிக்கணுங்கிற அக்கறையில தானே ஆசையோட நான் அந்த பணத்தை கொடுத்தேன். பாவம், நீ என்ன பண்ணுவ? வீட்ல உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. நீயும் எதையும் கண்டுக்காம இருந்துட்ட. அது இப்ப எவ்வளவு பெரிய சிக்கலை இழுத்து விட்டுருக்கு பாரு. வாய்ப்பு கிடைச்சு மிஸ் பண்ணிட்டிய ராஜு. எல்லாம் என் நேரம் அண்ணி. உன் நல்ல மனசுக்கு நீ எவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருக்கணும். அண்ணி சாரி அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. சரி விடு ராஜு. ஆமா, பாத்திரம் தான் மிச்சம்னு சொன்னல? ஆமா அண்ணி. அத வச்சு ஏன் ஒரு சாதாரண ரோட்டு கடை வைக்க கூடாது? தள்ளு வண்டியில வச்சு பிசினஸ் பண்ணுவாங்களே. அண்ணி. ஓ, அதுக்கும் கொஞ்சம் பணம் தேவைல்ல? ஆமா அண்ணி. ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்கிட்ட இருந்தா நானே கொடுத்துருப்பேன். என்கிட்டயும் இல்ல. நான் உனக்காக நம்பி சார் கிட்ட பேசுறேன். ராஜு, பாத்தியா? உங்க வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் அக்காவுக்கு துரோகம் செஞ்சாலும் உங்க குடும்பத்துக்காக அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் அண்ணி பாவம், அவங்க மனசு யாருக்கும் வராது. நம்பி, நான் தான். ஒண்ணும் இல்ல, ராஜு வந்திருக்காரு. ஆமாமா, அன்னைக்கு கொடுத்த பணத்தை அவர் மிஸ் பண்ணிட்டாராம். ஒரு 50,000 தேவைப்படுது. நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா? அவருக்கு பணம் கொடுக்கலாம்ல? சரி. ஓ, ரொம்ப தேங்க்ஸ் நம்பி. என்னது? சரி, ஓகே ஓகே நம்பி. வேணு அக்கா, நம்பி சார் ரூம் டிராயர்ல கீ இருக்கான். அதை எடுத்து பீரோல 50,000 எடுத்துட்டு சீக்கிரம் வந்து. சரிக்கா. அண்ணி, இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அண்ணி. என்ன ராஜு இது? நான் உனக்கு செய்யறதுக்கு போய் உதவி அது இதுன்னு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு. ஒரு செகண்ட். சொல்லுங்க நம்பி. அப்படியா? சரிங்க நம்பி. சரி நம்பி. நோ ராஜு தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாரு. நான் சொல்லிடுறேன். சரி, ஓகே ஓகே நம்பி. அக்கா, வினோ, நம்பி ரூம்ல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதையும் எடுத்து வந்துடுறேன்க்கா. இந்த ராஜு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஒண்ணுல ராஜு, நம்பிதான் பேசினாரு. இதுக்கு முன்னாடி ஒரு 4 லட்சம், இப்போ ஒரு 50,000 கொடுத்துருக்காருல்ல. ஆடிட்டர் கணக்கு கேட்பாரா? இதுக்கெல்லாம் கணக்கு காட்டணுமா? இல்லைன்னா தப்பாயிடுமா? இதுல ஒரு சைன் பண்ணிடுறியா? இதுல அண்ணி. இதுல குடு வினோ. தேங்க்ஸ். என்ன நீ வெத்தி டாக்குமெண்டா இருக்கு? அதான் சொன்னல ராஜு, வெறும் கணக்குக்கு தான். ஆடிட்டர் கணக்கு கேட்கும்போது உனக்கு கொடுத்த அமௌண்ட்டுடைய டீடைல்ஸை இதுல ஃபில் அப் பண்ணிக்கலாம். உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடு.
நீ சைன் பண்ணு ராஜு, ஒண்ணு ஆகாது. இதெல்லாம் பிளாக் மணி, பிரச்சனை வரும், அதுக்காக தான். சரியா நீங்க சொல்லும்போது என்ன அண்ணி, நான் சைன் பண்ணிடுறேன். அண்ணி இந்தாங்க அண்ணி. Thank you, ராஜு. இந்த வேணும். அப்புறம் ராஜு, இந்த பணத்தையும் மிஸ் பண்ணிடாத. ஒரு தள்ளுவண்டி கடைய வச்சு நல்ல பிசினஸ் பண்ணி கடுமையா உழைச்சு முடிக்கலாம். நிச்சயமா அண்ணி. இந்த அண்ணி எங்க இருந்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. சரி வரேன் அண்ணி, வர வேணும். ராஜு, அண்ணி மோனிய பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க அண்ணி, வரேன். அக்கா, அவன் பணம் கேட்காமலே நீ அள்ளி அள்ளி குடுக்கற. வெத்து டாக்குமெண்ட்ல வர சைன் வாங்கியிருக்க. ஏதோ ஒரு பிளானோட தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இது இன்னைக்கு அவனுக்கு சாதாரணமா தெரியலாம். அதனாலதான் அவன் கையெழுத்து போட்டுட்டு போறான். இது என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாரு. இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் பூகம்பத்தை கிளப்பும். காரணம் இல்லாம இந்த காயத்ரி அள்ளி அள்ளி கொடுப்பாளா என்ன? என்ன ஃபைல் சத்யா? எல்லா பொறுப்பையும் கலெக்டர் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. சந்தேகப்படுற மாதிரி எந்த குவாரி இருந்தாலும் உடனே செக் பண்ணலான்னு ஆர்டர் பாஸ் பண்ணி சைனும் பண்ணிருக்காரு. சும்மா செய்வாங்களா சத்யா? நீ கொடுத்த ஃபைல் அப்படி. குவாரி விஷயத்துல என்னென்னலாம் நடக்குது தரோவா ஆராய்ச்சி பண்ணி சப்மிட் பண்ண ஃபைல் ஆச்சே. ஆமாங்க, மோனிஷாவுக்காக நாம இருந்தோம், காப்பாத்தணும். ஆனா யாருமே இல்லாத அனாதை குழந்தைங்க, பிச்சைக்காரங்க, மனநோயாளிகளை கடத்திட்டு போய் ராஸ்கல்ஸ் இப்படி பண்றாங்க. நரபலி கொடுத்தா ரன் ஆகாத குவாரி எல்லாமே ரொம்ப நல்லா போகுங்கிற மூட நம்பிக்கையில தானே இப்படி எல்லாம் பண்றாங்க. ராஸ்கல்ஸ் வெறும் கல்லுக்காக உயிரையே பலி கொடுக்கறாங்கன்னா அவனுங்க அரக்கணங்களா தான் இருக்கணும். அவனுங்க பிசினஸ்ல முன்னுக்கு வரணும்னா அவனுங்க விட்டு பிள்ளைங்களை பலி கொடுக்க வேண்டியதானே. அடுத்தவங்க உயிரினா கிள்ளுக்கிறையா போயிடுச்சு. நல்ல வேலை சத்யா, இந்த ப்ராஜெக்டுக்கு ஒன்ன லீடரா கலெக்டர் நியமிச்சிருக்காரு. வேற எவனாச்சும் வந்தானா அவனுங்க கொடுக்குற எச்ச காசை வாங்கிட்டு வாலாட்டு இருப்பானுங்க. இந்த ப்ராஜெக்ட் நம்ம சரியா முடிக்கணும். இனிமே எந்த உயிரும் இந்த மாதிரி போக கூடாது. போன உயிருக்கும் அவங்க பதில் சொல்லியே ஆகணும். ஒருத்தரும் தப்பிக்க முடியாதுங்க. உன் கையில மாட்டினா தப்பிக்க முடியுமா சத்யா? ராஜு பணக்கட்டோட போறான். அது யார் வீடுன்னு தெரியுதா? நம்பி வீடு. குமார் தான் காட்டினானே. நம்பி வீடா? என்னங்க சொல்றீங்க? நம்பி வீட்ல ராஜமாமாக்கு என்ன வேலை? அதுவும் பணத்தோட போறாரு. நம்பிக்கை ராஜுக்கும் இடையில ஒண்ணும் இல்ல. அதுவும் பணத்தோட போறான்னா என்னங்க பணத்தோடனா? அப்ப அண்ணியார் கிட்ட பணம் வாங்கிட்டு போறான். ராஜு முழுக்க முழுக்க அண்ணியாரோட கையால் ஆயிட்டான். அவனை மடக்கி விசாரிக்கலாம். அண்ணா வண்டியை யூட்டன் எடுத்துட்டு போங்க. எங்க போனாரு? என்னங்க கையில பணத்தோட போயிருக்காருன்னா? தெரியல சத்யா, வீட்டுக்கு தானே வருவான், அப்ப பாத்துக்கலாம். சொல்லுங்க நச்சி. பிரகாஷ், உடனே கடைக்கு வர முடியுமா? என்ன நச்சி, என்ன விஷயம்? நீ நேர்ல வாப்பா, சொல்றேன். சரி வரோம் நச்சி. என்ன சொன்னாரு? அனுச்சு உடனே கடைக்கு வர சொல்றாரு. நம்ம ஆட்டோல போயிடலாம். பர்சனல் வேலையா நாங்க வெளியே போறோம், நீங்க ஆபீஸ்க்கு போயிடுங்க. ஓகே மேடம். நீங்க ஆபீஸ். சரிங்க சார். ஆட்டோ பிடிங்க.